السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸ்உ சானி இரண்டாம் பாகத்தினுடைய இன்றைய நாள் பாடம் 23ஆம் நாள் பாடம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்றைய பாடமாம 23வது நாள் பாடத்திலே நாம் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 10வது பாடம், அந்த ஜுஸ்உ சானி இரண்டாம் பாகத்தினுடைய 10வது பாடத்தினுடைய தம்ரீன்களை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பாடத்தினுடைய கடைசி 2 வரியையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய தம்ரீன்களையும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள்ளால் செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைக்கு நாம் இந்த ஹரஜத் என்பதிலிருந்து தான் பார்க்க இருக்கிறோம். கடந்த பாடத்திலே இதற்கு முன்பு சொல்லப்பட்ட 10வது பாடத்தினுடைய உதாரணங்களை எல்லாம், வார்த்தைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய கடைசி வார்த்தைகளான ஹரஜத் ரஷீதத்து இலா மதுரசதிஹா என்று துவங்கக்கூடிய வார்த்தையை தான் நாம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, ஹரஜத் வெளியேறினால், ரஷீதத்து ரஷீதா வெளியேறினால். ரஷீதா என்பது ஒரு அலம், அதாவது ஒரு பெண்ணுடைய பெயர். நாம அர்த்தம் வச்சிடக்கூடாது. ரஷீதத்து பக்குவமானவள் வெளியேறினால், அப்படி அர்த்தம் வச்சிடக்கூடாது. அலமாக ஆன பிறகு நாம அர்த்தம் வைக்காம அந்த பெயர், அந்த வார்த்தையையே உச்சரிப்பது தான் பொருத்தம். அப்ப ரஷீதா வெளியேறினால், இலா மதுரசத்திஹா அவளுடைய மதரசாவின் பக்கம். அப்ப இந்த ஹாவுடைய மர்ஜி எது, அதாவது மீளும் இடம் எது? ரஷீதா. இந்த ஹாவுடைய மர்ஜி ரஷீதா. அப்ப ரஷீதா வெளியேறினால், அவளுடைய மதரசாவின் பக்கம் வெளியேறினாள். வசலத் இன்னும் அவள் சேர்ந்தால், இலைஹா இந்த ஹாவுடைய மர்ஜியும் இந்த மதரசா தான். இந்த ஹாவுடைய லமீர் ரஷீதா, இந்த ஹாவுடைய லமீர் மதரசா. அப்ப வசலத் அவள் சேர்ந்தால், எவள்? அந்த ரஷீதா சேர்ந்தால், இலைஹா அந்த மதரசாவின் பக்கம் சேர்ந்தால், அலல் மீ ஆதி. மீ ஆது அப்படின்னு சொன்னா வக்துல் வாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாக்களிக்கப்பட்ட நேரம். இந்த நேரத்துல வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா, அதுதான் மியாத், வாக்களிக்கப்பட்ட நேரம். அப்ப இந்த நேரத்துல கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வாக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த நேரத்து தான் மியாத், வாக்களிக்கப்பட்ட நேரம், வக்துல் வாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரஷீதா அந்த மதரசாவின் பக்கம் சேர்ந்தால், அலல் மீ ஆதி வாக்களிக்கப்பட்ட அந்த நேரத்திலே அவள் அந்த மதரசாவை அடைந்து விட்டாள். அப்போ டைமுக்கு கரெக்டா அவ மதரசாக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க, வேற எது இல்லை. வதஹலத்தில் ஃபஸ்ல மதரசாக்கு போய், வதஹலத் அவள் நுழைந்தாள், அல் ஃபஸ்ல எங்க வகுப்பறையிலே நுழைந்தாள். வஃபரிஹத் இன்னும் அவள் மகிழ்ச்சி அடைந்தாள், சந்தோஷம் அடைந்தாள். பில் கிராஅத்தி பாடங்களை படிப்பது கொண்டும், வல் கிதாபத்தி பாடங்களை எழுதுவது கொண்டும் அவள் சந்தோஷமடைந்தாள். சும்ம பிறகு ரஜஅத் அவள் திரும்பினாள், இலா பைத்திஹா அவளுடைய வீட்டின் பக்கம். இந்த ஹாவுடைய லமீரு ரஷீதாவை பார்த்து போவோம். இங்க வந்த வசலத் எனும் ஃபியலானாலும், தஹலத் எனும் ஃபியல், ஃபரிஹத் என்ற ஃபியல்,
ரஜஅத் என்ற ஃபிஅல் எல்லா ஃபிஅலுடைய லமீருமே ரஷீதாவை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கும். இப்ப தர்கீப் பாருங்க. ஹரஜத் ஃபிஅல் மாதி, ரஷீதத்து ஃபாஇல், இலா ஜாரு மதுரசத்தி மஜ்ரூர் முலாஃபு, ஹா முலாஃப் இலைஹி, வாவ் ஹர்ஃபு அத்துஃப், வஸலத்து மஅத்தூஃப். எங்க ஹரஜத்துல அத்துஃப் ஆகணும். அப்ப வஸலத்து ஃபிஅலு லமீரு ஃபாஇல், இலா ஜாரு ஹா மஜ்ரூர், அலா ஜாரு அல் மீஆதி மஜ்ரூர், வாவ் ஹர்ஃபு அத்துஃப், தஹலத் மஅத்தூஃப். எங்க அதே ஹரஜத்துல. தஹலத் ஃபிஅல் மாதி லமீரு ஃபாஇல், அல் ஃபஸ்ல மஃஊல். இது என்ன மஃஊல்? மஃஊல் ஃபீஹியா மஅஹுவா லஹுவா என்பதை நாம அடுத்த பாடங்கள்ல மஃஊலை பற்றி முழு விளக்கம் வருது, அதில் நாம் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக சொல்லுவோம். அல் ஃபஸ்ல என்பது மஃஊல். வாவ் ஹர்ஃப் அத்துஃப், ஃபரிஹத் மஅத்தூஃப். எங்க இங்க அத்துஃப் செய்யணும் ஹரஜத்துல. ஃபரிஹத் என்பது ஃபிஅல் மாதி லமீரு ஃபாஇல், பா ஜாரு, அல் கிராத்தி மஜ்ரூர், வாவ் ஹர்ஃப் அத்துஃப், அல் கிதாபத்தி மஅத்தூஃப். எங்க கிராத்துல அத்துஃப் செய்யணும். அல் கிதாபத்தி மஅத்தூஃப். சும்ம ஹர்ஃப் அத்துஃப், ரஜஅத் ஃபிஅல் மாதி லமீர் ஃபாஇல். இதையும் இங்கே தான் அத்துஃப் செய்யணும். இலா ஜாரு பைத்தி மஜ்ரூர் முலாஃப், ஹா முலாஃப் இலைஹி. அப்ப தர்கீப் முடிஞ்சது. இப்ப இஅராப் பார்ப்போம். ஹரஜத் முன்பே சொல்லி இருக்கிறோம், மாதியான ஃபிஅல்கள் அனைத்துமே ஃபதஹின் மீது மப்னியாக்கணும். இங்க ஹரஜத் என்பது ஃபதஹின் மீது மப்னி. அப்போ ஒரு கேள்வி கேட்கக்கூடாது, தாக்கு சுக்குன் தானே இருக்கு, கடைசியை பொறுத்து தானே நம்ம இஅராப் சொல்லணும், அப்ப தாவுக்கு சுக்கூன் இருக்கிறதுனால சுக்கூன் மீது மபனி தானே சொல்லணும் என்ற கேள்வி நமக்கு வரக்கூடாது. என்ன காரணம்னா, ஒரு கலிமத்துடைய கடைசி தான் இஅராபு பினாவுடைய மஹல்லு அப்படின்னு நம்ம அபாமில்ல படிச்சிருப்போம். இந்த ஹரஜத்து என்னும் இந்த ஃபிஅல், அதாவது ஒரு கலிமத்தான இதுவும், இதனுடைய கடைசி தா அல்ல, இந்த ஜீம். ஏன்னா அசல் ஹா ரா ஜீம் இந்த மூணு தான் இந்த ஹரஜத்தினுடைய அசல். இங்க வரக்கூடிய தாவானாலும் சில ஃபெயல்கள்ல நூன் வரும், ஹரஜின அப்படின்னு. எது வந்தாலும் அதெல்லாம் லமீர்களுடைய வெளிப்பாடு தானே தவிர அசல் இந்த ஹரஜ என்பதுதான் அசல். அதனால ஜீமை பொறுத்து தான் இங்க யாராப் ஃபதஹின் மீது மப்னி. ரஷீதத்து ஃபாஇல் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபாய். இலா ஜாரு ஹர்ஃபு மப்னி, மதுரசத்தி மஜ்ரூர் முலாஃப் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு, ஹா முலாஃப் இலைஹி அது லமீர் என்பதனால் அது மப்னி. வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி, வஸலத் ஃபிஅல் மாதி லமீர் ஃபாயில் ஃபதஹின் மீது மப்னி, இலா ஜாரு ஹா மஜ்ரூர் ரெண்டுமே மப்னி. ஒன்னு ஹர்ஃப் ஒன்னு லமீரா இருக்கிறதுனால. அலா ஜாரு என்பது மப்னி, அல் மீஆதி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு, வாவ் ஹர்ஃப் அத்ஃப் அது மப்னி. தஹலத் தஹலத் தான் வரணும். ஏன் கஸ்ர் வந்திருக்குதுன்னா, பொதுவா ஒரு சுக்கூன் பெற்ற எழுத்தை அலிஃப்லாமுல் எடுத்து அடுத்த வார்த்தையோடு சேர்க்கும் பொழுது அந்த சுக்கூனுக்கு நம்ம கஸ்ர் கொடுக்கறது வளமை. லம் யக்குன் இல்லதீனன் ஓதுவோமா இல்லையா? லம் யக்குன் அப்படிதான் இருக்கும். அல்லதீனவோடு சேர்க்கிறதுனால லம் யக்குன் இல்லதீனன் ஓதுறோம். அதே மாதிரிதான் தஹலத் அப்படிதான் இருக்கும். நாம என்னது அலிஃப்லாமோடு சேர்க்கிறதுனால தஹலத்தி அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப தஹலத் ஃபிஅல் தமீர் ஃபாயில் ஃபதஹின் மீது மப்னி, அல் ஃபஸ்ல மஃஊல் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு, வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி, ஃபரிஹத் மஅத்தூஃப், ஃபிஅல் தமீர் ஃபாயில் மாதியான ஃபிஅல்னால ஃபதஹின் மீது மப்னி, பா ஜார் என்பது மப்னி, அல் கிராத்தி மஜ்ரூர் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர், வாவ் ஹர்ஃப் அத்ஃப் மப்னி, அல் கிதாபத்தி மஅத்தூஃப் இதுவும் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர். சும்ம என்பது ஹர்ஃப் அத்ஃப் என்பதனால் அதுவும் மப்னி. ரஜஅத் மாதியான ஃபெயில் ஃபதஹின் மீது மப்னி. இலா ஜாரு அதுவும் மப்னி, ஏன்னா அது ஹர்ஃப். இது ஃபதஹின் மீது மப்னி. ரஜஅத் என்பது, இலா என்பதும் மப்னி ஹர்ஃபா இருக்கிறதுனால. பைத்தி மஜ்ரூர் முலாஃப் லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு, ஹா என்பது முலாஃப் இலைஹி லமீர் என்பதால் அது மப்னி. இப்படி நம்முடைய பாடத்தினுடைய பொருளும் தர்கீபு இஅராப் எல்லாம் முடிஞ்சது. இப்ப அடுத்து நாம பயிற்சிகள் அலீஃபு பா எனும் பயிற்சிகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப முதல் பயிற்சியான அலீஃபுடைய பயிற்சியை நாம பார்ப்போம். இதுல 4 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த 4 கேள்வி என்பதை விட இந்த 4 கேள்விகளுக்கு உண்டான பதில்ல இந்த முழு பாடமும் நமக்கு வந்துடும். முதல் கேள்விக்கு இந்த முதல்
ஜும்லா தான் பதில். இரண்டாவது கேள்விக்கு இரண்டாவது. இப்படியே 4 கேள்விகள்ல பாடத்தையே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நாம கேள்வி என்று வந்தனால அதற்குண்டான பதிலை நாம பார்க்கணும். நாம் அந்த கேள்விகளை மொத்தமாக இப்போ ஒரு கேள்வியிலேயே 1, 2, 3, 4 கேள்வி கேட்டிருப்பாங்க. 5. அப்ப இதுக்கேத்த மாதிரி நாம பதில்களை முழுமையாக தொகுத்திருக்கிறோம். அதை ஒரு பார்வை பார்த்துட்டோம்னா நமக்கு ஈஸியாக கேள்விகள் அதற்குண்டான பதில் விளங்கக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பதிலில் முழு பாடமும் வந்துருச்சு. நான் இந்த ஃபுல் ஸ்டாப்பை கொண்டு எந்தெந்த கேள்வி எத்தனை கேள்வி என்பதை நாம பிரிச்சு விளங்கலாம். அது ஒரு ஃபாயிதா இந்த தொகுப்புல இருக்கும். இப்போ வாங்க நாம கிதாபிற்குள்ளால் கேள்விகளுக்குள்ளால் செல்லலாம். முதல் கேள்வி என்னது? மன் தஹப, யாரு சென்றார்? வ இலா ஐன தஹப, எதன் பக்கமாக சென்றார்? வ ஐன ஜலச, எங்கே அமர்ந்தார்? வஹல் அபத, இபாதத்து செய்தாரா? ஹல் தக்கர, திக்ரு செய்தாரா? ஹல் ஃபரிஹ, அவரு சந்தோஷம் அடைந்தாரா? அப்படிங்கிற கேள்வி. இதற்குண்டான பதில் நாம இந்த பாடத்துடைய இந்த முதல் ஜும்லாவை பார்த்தாலே புரியும். தஹப ஹாமிதுன், சென்றது ஹாமிது. எங்க சென்றாரு? இலல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலின் பக்கம் சென்றார். அது மாதிரி அடுத்த கேள்வி என்னது? எங்கே அமர்ந்தார்னு கேட்டிருந்தாங்க. அப்படிதானே? ஐன ஜலச. அப்ப நாம என்ன சொல்லணும்? ஜலச ஃபீஹினாலே போதும். ஏன் மஸ்ஜிதுங்கிற வார்த்தையை நாம கொண்டு வந்திருக்கிறோம். ஜலச ஃபீஹி, பள்ளிவாசலிலே அமர்ந்தார். அதுக்கடுத்து வணங்கினாரா, திக்ரு செய்தாரா, சந்தோஷம் அடைந்தாரா கேட்டிருக்காங்க. ஆமா, அபத, வணங்கினார், திக்ரு செய்தார், சந்தோஷம் அடைந்தார். பொதுவா ஹல்லுங்கிற கேள்விக்கு நாம நாம் அப்படின்னு சொல்லிதான் பதில் கொடுப்போம். இங்க நாம ஒரு பெரிய ஒரு ஜும்லாவாகவே அமைச்சதுனால தொடர்ச்சியாகவே நாம அந்த கேள்வியுடைய பதிலையும் உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்த 2வது கேள்வி என்னது பாருங்க. மன் தஹபத், யார் சென்றாள்? இலா ஐன தஹபத், அவள் எங்கே சென்றாள்? அஹல் தபஹத், அவள் சமைத்தாளா? இலா ஐன ரஜாத், எதன் பக்கமாக அவள் மீண்டாள்? வ இலா ஐயி ஷையின் நலரத், எந்த வஸ்துவின் பக்கம் அவள் பார்த்தாள்? அஹல் ஃபரிஹத், சந்தோஷம் அடைந்தாளா? அப்படிங்கிற கேள்வி. இதற்கும் நம்முடைய பதில் கிதாப்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தஹபத்து ஃபாத்திமா, சென்றது யாரு? ஃபாத்திமா. எங்கே சென்றாள்? இலல் மத்துபஹி, சமையலறையின் பக்கம் சென்றாள். சமைத்தாலாம் கேட்டிருக்காங்க. ஆமா, பத்தபஹத், இன்னும் சமைத்தாள். நம்ம நஅம் போட்டு சொல்லணும். நாம தனியா கேள்வியா வந்தா நம்ம நஅம் தபஹத் சொல்லலாம். பெரிய ஒட்டுமொத்த கேள்வி என்பதனால நம்ம பொதுவான ஒரு பதிலாகவே சொல்லிடணும். தபஹத், அவள் சமைத்தாள். அதுக்கடுத்து எங்கே சென்றாள்னு கேட்டிருக்காங்க. எங்க சும்ம, பிறகு எங்க சென்றாள்? ரஜாத் இலா குர்ஃபத்தி தாமி, உணவினுடைய அறையின் பக்கமாக சென்றாள். எந்த வஸ்துவின் பக்கம் அவள் பார்த்தாள்னு கேட்டிருக்காங்க. நலரத் இலா அசாசில் பைத்தி, வீட்டினுடைய மரச்சாமான்களின் பக்கம், பர்னிச்சர்களின் பக்கம் அந்த பெண் பாத்திமா பார்த்தாள். சந்தோஷம் அடைந்தாளா? ஆம், ஃபரிஹத், சந்தோஷம் அடைந்தாள். அப்படின்னு நாம பதில் கொடுப்போம். இப்போ அடுத்த கேள்வி பாருங்க. என்னது? இலா ஐன ஹரஜ நபீலுன், நபீல் என்பவன் எதன் பக்கமாக வெளியேறினான்? எங்க போனா அப்படிங்கிறான். எங்க வெளியேறினான்? வயிலா ஐன வசல, எதன் பக்கமாக சென்று சேர்ந்தான், அடைந்தான்? வாயின ஹலர, எங்கே அவன் ஹாலிரானான்? வாயின ஜலச, எங்கே அமர்ந்தான்? ஹல் கர, அவன் படித்தானா? ஹல் சமிஅ ஐலன், இன்னும் அவன் பாடங்களை கேட்டானா? ஹல் கதப, இன்னும் எழுதினானா? அப்படின்னு கேள்வி. இதற்குண்டான பதில் என்ன பாருங்க. ஹரஜ நபீலுன் இலா மதுரசத்திஹி, மதரசாவின் பக்கம் நபீல் என்பவன் வெளியேறினான். இலா மதுரசத்திஹி, அவனுடைய மதரசாவின் பக்கம். இந்த ஹீயுடைய லமீர் இங்க நபீல பார்த்து நம்ம பாடங்கள்ல பார்த்தோம். அப்ப நபீலு அவனுடைய மதரசாவின் பக்கம் வெளியேறினான். எங்கே சென்று சேர்ந்தான்னு கேட்டிருந்தாங்க. வசல இலைஹா, அந்த மதரசாவின் பக்கம் சென்று சேர்ந்தான். ஹலர் அல் ஃபஸ்ல, எங்கே ஹாலிராய் ஆனான்னு கேட்டாங்க. அப்போ அல் ஃபஸ்ல, வகுப்பறையிலே அவன் ஹாலிர் ஆனான்.
எங்கே அமர்ந்தான் அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அப்போ ஜலச ஃபீஹி, அந்த வகுப்பறையிலே அமர்ந்தான். அதுக்கது படித்தானா, பாடங்களை செவியுற்றானா, எழுதினானா அப்படிங்கிற கேள்வி. பதில் என்னது? கரஅ, அவன் பாடங்களை படித்தான். வசமிஅ, பாடங்களை கேட்டான். கதப, இன்னும் பாடத்தை அவன் எழுதினான் அப்படிங்கிறது பதில். அடுத்து 4வது கேள்வி, இறுதியான கேள்வி என்னது? இலா ஐன ஹரஜத் ரஷீதத்து, அந்த ரஷீதா எங்கே, எதன் பக்கமாக வெளியேறினாள்? மத்தா வசலத் இலல் மதுரசதி, மதரசாவின் பக்கம் எப்பொழுது அவள் சென்று சேர்ந்தாள்? ஐன தஹலத், எங்கே அவள் நுழைந்தாள்? வபி ஐயி ஷைஇன் ஃபரிஹத், எந்த காரியத்தை கொண்டு அவள் சந்தோஷமடைந்தாள்? வைலா ஐன ரஜாத், எதன் பக்கமாக அவள் திரும்பினாள் அப்படின்னு கேள்வி. இதற்குண்டான பதிலும் நம்ம பாடத்துல பாருங்க. ஹரஜத் ரஷீதத்து இலா மதுரசதிஹா, ரஷீதா எங்கே வெளியேறினாள்னா அவள் அவளுடைய மதரசாவின் பக்கம் வெளியேறினாள். எங்கே எப்பொழுது சென்று சேர்ந்தாள்? வசலத்து இலைஹா அலல் மீ ஆதி, எப்பொழுதுனா நம்ம சொன்ன மீ ஆதுனா வாக்களிக்கப்பட்ட அந்த நேரம், இப்பொழுது வாங்க அப்படின்னு அந்த சொல்லப்பட்ட நேரத்துல அவள் அந்த மதரசாவின் பக்கம் சென்று சேர்ந்தாள். அதுக்கடுத்து என்ன கேட்டிருந்தாங்க? ஐன தஹலத், எங்கே நுழைந்தாள்னு கேட்டாங்க. அது என்னது? தஹலத்தில் ஃபஸ்ல, வகுப்பறையிலே நுழைந்தாள். இப்போ எந்தெந்த காரியங்களை கொண்டு சந்தோஷம் அடைந்தாள்னு கேட்டிருந்தாங்க. ஃபரிஹத் பில் கிராத்தி வல் கிதாபத், பாடங்களை படிப்பது கொண்டும் எழுதுவது கொண்டும் அவள் சந்தோஷம் அடைந்தாள். எங்கே பிறகு சென்றாள், மீண்டாள்னு கேட்டாங்க. சும்ம ரஜாத் இலா பைத்திஹா, அவளுடைய வீட்டின் பக்கமாக அவள் திரும்பினாள் அப்படிங்கிறது பதில். அப்போ அலீஃபினுடைய பயிற்சியுடைய 4 கேள்விகளும் அதற்குண்டான பதில்கள் பாடத்திற்குள்ளிருந்தே நாம பார்த்தோம். இப்போ அடுத்து பாவுடைய பயிற்சி. இப்போ இந்த பாவுடைய பயிற்சியில ஒரு சில கேள்விகள் தருவாங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக. நான் அந்த கோடிட்ட இடத்துல இந்த இந்த 2 வார்த்தைகள்ல எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நாம கவனித்து அந்த கோடிட்ட இடத்துல நிரப்பணும் என்பதுதான் இந்த 2வது பயிற்சியான பாவுடைய பயிற்சி. இப்ப பாருங்க, முதலாவது கரஅத் டேஷ் ஃபில் ஃபஸ்லி அப்படின்னு இருக்கும். படித்தால். அப்ப அத்தில் மீதத்து வருமா, அத்தில் மீது வருமா? நம்ம சொல்லியிருக்கிறோம், ஒரு ஃபாயில் பெண்பாலாக இருக்குது அப்படின்னா ஃபிலும் பெண்பாலாக வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுலேயும் நாம் இன்னொரு சட்டம் சொன்னோம், முஅன்னஸ் ஹகீகியாக இருந்தால் ஃபில் எப்பொழுதுமே முஅன்னஸாக தான் வரணும். அதுவே ஒரு ஃபாயில் முஅன்னஸ் மஜாசியாக, அதாவது முஅன்னஸ் கைர ஹகீகியாக இருந்தால் ஃபில் எப்படியும் வரலாம், முஅன்னஸாக வரலாம், முதக்கராகவும் வரலாம். அப்படி இப்போ இங்கே தில்மீதத்துங்கிறது முஅன்னஸ் ஹகீகி, அப்போ எப்படி தான் வரணும்? ஃபில் முஅன்னஸாக தான் வரணும். அப்போ நம்ம விளங்கிக்கணும், ஃபில் முஅன்னஸா இருக்குதுன்னா ஃபாயில் முஅன்னஸாக தான் இருக்கணும். அப்போ அத்தில்மீது என்பது பொருந்தாது. அத்தில்மீதத்து ஃபில் ஃபஸ்லி, அந்த மாணவி படித்தால் ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையிலே. இப்ப அடுத்து நலர டேஷ் இலல் ஹக்லி, நலர பார்த்தார், யார் பார்த்தார்? அப்ப ஃபில் முதக்கரா இருக்கு. அப்போ ஆயிஷா என்பது முன்னஸ், அது பொருந்தாது. நபீலுன் என்ற முதக்கரான இஸ்மு தான் பொருந்தும். அப்ப நலர நபீலுன் இலல் ஹக்லி, நபீல் என்பவர் பார்த்தார், இலல் ஹக்லி வயலின் பக்கமாக பார்த்தார். அடுத்து அமில வேலை செய்தார், யாரு? அப்போ முதக்கரா இருக்குது. அப்ப ரஜுலுன் என்பதுதான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா அமில முதக்கர்னால ரஜுல் என்பது முதக்கர், அதுதான் பொருந்தும். அப்ப அமில ரஜுலுன், அந்த நபர், ஒரு மனிதர் வேலை பார்த்தார். ஃபில் மஸ்னஇ, அப்போ அல் மஸ்னஇனா என்னது? ஃபேக்டரி, தொழிற்சாலை அப்படின்னு அர்த்தம் வைப்போம். அப்படின்னு அர்த்தம் வரும், அமில ரஜுலுன் ஃபில் மஸ்னஇ, தொழிற்சாலையிலே அந்த நபர் வேலை பார்த்தார். அப்ப ரஜுல் தான் இங்க பொருந்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்க, ஃபரிஹத் டேஷ் பில் கலமில் ஜமீலி,
ஃபரிஹத் சந்தோஷமடைந்தால், அழகிய பேனாவை கொண்டு. அப்ப இங்க டேஷ் என்ன வரும்? அத்திஃபுலத்து தான் பொருத்தமானதாக இருக்கும். என்ன காரணம்? ஏன்னா ஃபரிஹத் என்பது என்னவா இருக்குது? முஅன்னஸை குறிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. அப்போ அத்திஃபுலத்து என்பதுதான் பொருத்தமானதாக இங்க இருக்கும். இப்போ அடுத்த வார்த்தை பாருங்க. அபத டேஷ் ஃபில் மஸ்ஜிதி. பள்ளிவாசலிலே வணங்கினார் டேஷ். அப்ப குல்லு ஹிந்து சியின் குல்லு முஸ்லிமின் எது பொருந்தும் அப்படின்னு பார்த்தா, நஹவினுடைய சட்டப்படி பார்த்தா ரெண்டுமே பொருந்தும். ஏன்னா அபத முதக்கரா இருக்கு. குல்லு ஹிந்து சியின் என்பதும் முதக்கர் தான், குல்லு முஸ்லிமின் என்பதும் முதக்கர் தான். ஆனால் நாம மௌசூப் சிஃபத்துடைய பாடத்திலிருந்தே பார்த்துட்டு வரோம். மௌசூஃபிற்கு சிஃபத்தை அமைப்பதனாலும் சிஃபத்திற்கு மௌசூஃபை அமைப்பதனாலும் அர்த்தம் ரீதியாகவும் பொருந்தணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு ஃபியலுக்கு ஃபாயிலை நாம வைக்க போறோம் அப்படின்னாலும் அந்த ஃபியலோடு அந்த ஃபாயில் பொருந்தக்கூடியதாக இருக்கணும். அந்த அடிப்படையில பள்ளிவாசலில் வணங்குறவர் யாரு? குல்லு முஸ்லிமின் தான் பொருந்தும். ஏன்னா குல்லு ஹிந்துசியின் பொருந்தாது. அப்போ ஒவ்வொரு முஸ்லிமும் வணங்கினார்கள் ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். அடுத்த வார்த்தை பாருங்க. ஹரஜ டேஷ் இலல் மத்தாரி. ஹரஜ வெளியேறினார். குல்லு ஃபல்லாஹின் அல்லது குல்லு ஹாஜின் எது பொருந்தும்? ரெண்டுமே சட்டத்தின்படி பொருந்தும். ஏன்? ஹரஜ ஆண்பாலை குறிக்கக்கூடியது. அப்போ ரெண்டுமே முதக்கரா இருக்கிறதுனால ரெண்டுமே பொருந்தும். ஆனால் நம்ம அர்த்தத்தின்படி பார்க்கணும். மத்தார்னா விமான நிலையம். அப்ப விமான நிலையத்திற்கு விவசாயி போக மாட்டார், ஹாஜி தான் போவார். அப்போ ஹரஜ குல்லு ஹாஜின் இலல் மத்தாரி. ஒவ்வொரு ஹாஜிகளும் விமான நிலையத்தின் பக்கம் வெளியேறினார்கள் என்பதுதான் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்க. அத்தஃபத் இரக்கம் கொண்டார்கள், இரக்கம் காட்டினார்கள். அலத்தில்மீதாத்தி மாணவிகளின் மீது. அப்ப யார் பொருந்தும் இங்க? குல்லு முதர்ரிசின் பொருந்துமா, குல்லு முதர்ரிசத்தின் பொருந்துமா? எது பொருந்தும்? குல்லு முதர்ரிசத்தின் தான் பொருந்தும். என்ன காரணம்? ஃபிஇல் முஅன்னஸா இருக்குது. அப்ப இது எதற்குரிய ஃபிஇலாக தான் இருக்கணும்? ஒரு முஅன்னஸான இஸ்மினுடைய ஃபிஇலாக தான் இருக்கணும். முஅன்னஸான ஃபாயிலுடைய ஃபிஇலாக தான் இருக்கணும். அந்த அடிப்படையில குல்லு முதர்ரிசத்தின் என்பதுதான் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்போ மாணவிகளின் மீது ஒவ்வொரு ஆசிரியைகளும் இரக்கம் காட்டினார்கள் என்பதுதான் பொருந்தக்கூடியதாக இருக்கும். இப்ப அடுத்து பாருங்க. ஜலசத் அமர்ந்தால். பிஜன்பில் மரியதி நோயாளிக்கு அருகிலே. ஜன்புனா அசல்ல விலா எலும்புன்னு அர்த்தம். நம்ம ஜன்பு ஜானிவுங்கிறது எல்லாம் ஓரம், அருகில் அப்படி அர்த்தம் வைப்போம். அந்த அடிப்படையில ஜலசத் அமர்ந்தால், நோயாளிக்கு அருகில் அமர்ந்தால். அப்ப முஅல்லிமத்துனா ஆசிரியை, முமர்ரிதத்துனா செவிலியர், நர்ஸ். அப்ப நோயாளியோடு, அப்ப இந்த இடத்துல ரெண்டுமே பொருந்தக்கூடியதா இருக்கும். முமர்ரிதத்தும் பொருந்தும், முஅல்லிமத்தும் பொருந்தும். ஏன்னா ஜலசத்துங்கிறது முன்னஸா இருக்கு. ஆனால் அர்த்தத்தின்படி பார்த்தால் நோயாளிக்கு அருகில யார் தான் அமர்வாள்? முமர்ரிதத், செவிலியர், நர்ஸ் தான் அமர்வாள். அப்போ ஜலசத்தில் முமர்ரிதத்து பிஜன்பில் மரியதி, நோயாளிக்கு அருகிலே அந்த நர்ஸ், அந்த செவிலியர் அமர்ந்தாள் என்பதுதான் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அடுத்த உதாரணம் பாருங்க. ரஜாத் திரும்பினால், திரும்பியது. இலா ஹுஜ்ரிஹா, ஹுஜ்ருனா பொந்துன்னு அர்த்தம், புற்று. அப்போ அல் ஃபஅரத்துனா எலி, அத்தாயிருனா பறவை. அப்ப நாம அர்த்தம் வச்சு பார்க்கணும். ஹுஜ்ரின் பக்கமாக திரும்புவது எது? எலிதான். அப்ப ரஜாத் என்பது முன்னஸா இருக்கு. ஃபஅரத் என்பதுதான் இங்க பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்போ ரஜாத்தில் ஃபஅரத்து இலா ஹுஜ்ரிஹா, எலி அதனுடைய புற்றின், அதனுடைய பொந்தின் பக்கமாக திரும்பியது, ஃபஅரத். அடுத்து ஷருஃப டேஷ் பி திலாவத்தில் குர்ஆனி. ஷருஃப சங்கையானார்.
பிதிலாவத்தில் குர்ஆனி, குர்ஆனை ஓதுவது கொண்டு சங்கையானார். அப்ப யார் பொருந்துவா? சுமையா, ரஷீத் ரெண்டு போட்டிருக்காங்க. அப்ப ஷருஃபங்கிறது முதக்கரா இருக்கு. அப்ப ரஷீத் என்பதுதான் பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்ப ஷருஃப ரஷீதுன் பிதிலாவத்தில் குர்ஆனி, குர்ஆனை ஓதுவது கொண்டு ரஷீது சங்கையானார் அப்படின்னு என்ற வார்த்தை இங்க பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பாவினுடைய தம்ரீன் பயிற்சி அல்ஹம்துலில்லா நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த பயிற்சிகளும் பாடங்களும் நமக்கு சொல்லக்கூடிய பாட சுருக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபாயில் முதக்கராக இருந்தால் ஃபிஅலும் முதக்கராக வரணும். ஒரு ஃபாயில் முஅன்னஸாக இருக்குது அப்படின்னா நாம சட்டத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தணும். அந்த முஅன்னஸ் என்ன முஅன்னஸ்ன்னு பார்க்கணும். ஹகீகியான முஅன்னஸா அல்லது கைர ஹகீகி, அதாவது மஜாசியான முஅன்னஸா அப்படின்னு. ஹகீகியான முஅன்னஸா இருக்கு. இங்கெல்லாம் பாருங்க, தில்மீதத்து என்பதெல்லாம் ஹகீகியான முஅன்னஸ். இப்படி இருந்தால் ஃபிஇல் எப்பொழுதும் முஅன்னஸாக தான் வரணும். அதுவே அஷம்சு மாதிரி கைர ஹகீகியாக, அதாவது மஜாசியான முஅன்னஸாக இருந்ததுன்னா அந்த ஃபிஇல் முதக்கராகவும் வரலாம், முஅன்னஸாக வரலாம் என்ற சட்டத்தை தான் இந்த பாடம் நமக்கு சொல்லித் தருது. அதை நாம சுருக்கமான முறையில முந்தைய பாடங்கள்ல தெளிவாக சொல்லவும் செஞ்சிருக்கிறோம். அதையும் தாண்டி ஒரு சட்டம் என்னன்னா, ஒரு ஃபிஇலோடு ஃபாயிலை பொருத்தும் போது நாம அர்த்தம் ரீதியானதையும் கவனிக்கணும் என்பதையும் இந்த பாடம் நமக்கு சொல்லித் தருது. அடுத்த பயிற்சி என்னது? ஜீமுடைய பயிற்சி. இது பின்வரக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அரபியில நாம தர்ஜுமா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த 10வது பாடம் நிறைவு பெறுது அல்ஹம்துலில்லா. அடுத்த பாடம் அத்தருசுல் ஹாதி அஷர, 11வது பாடம். அடுத்த பாடம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாள் பாடத்திலே இந்த 11வது பாடத்தை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.